விஜய் அதிமுக கூட்டணியில சேர்ந்துட்டாருன்னா அந்த 2 பேருமே த்ரெட்னு நான் சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? அது அதோட நிக்காது. அது ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். பப்ளிக் பேச ஆரம்பிச்சிருவான். அதனால என்ன தெரியுமா? சோர்ந்து கிடக்குற அதிமுக நான் இப்ப சொன்னேன். 2 தோல்விகளை சந்திச்சு துவண்டு போய் கிடக்குறான். அந்த கட்சிக்கு முதல்ல உற்சாகம் வரும். அப்ப நம்ம ஜெயிக்க போறோம்டான்னு ஒரு ஒரு உற்சாகம் வந்துட்டாலே அவன் வேலை செய்யறவன். அவன் உற்சாகமானாதான் களத்துல அது எதிரொலிக்கும். மக்கள்கிட்ட போய் சொல்லி ஓட்டை கூட்டிட்டு வர முடியும். வாக்காளர்களை ஓட்டுச்சாவடிக்கு. அந்த வகையில் அதிமுகவுக்கு பலம் கிடைக்கும். தற்காலிகமா விஜய்க்கு ஒரு வெற்றி கிடைக்கலாம். மக்கள் விரும்பிட்டாங்கன்னா ஒரு 6 அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் கூட ஆகட்டும். ஆனால் அந்த நிமிடமே அதிமுகவோட கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் இப்படி போட்டோ போஸ்ட் கொடுப்பாங்கல்ல, நடந்துச்சுன்னு நம்மளாம் பார்க்க போறோம்ல, அன்னையோட விஜய் காலி. அந்த பிம்பம் சுக்குநூறா உடைஞ்சிடும். என்னப்பா நீ அவங்க 2 பேரும் ஜெயில நீ கட்சி ஆரம்பிச்சு இப்ப நீ போய் அங்கே போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன்னு பாதி பேர் அப்பவே ஒரு மாதிரி ஆயிடுவான். இப்போ ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி அப்படியே வலிமையா இருக்குனாக்கா நடுவில் இவரால் என்ன பண்ண முடியும்? அந்த அதெல்லாம் தெரிஞ்சா நீங்க அரசியலுக்கு வந்தீங்க. எவனும் ஜெயிலே இங்கே ஊழல் அங்கே மதவாதம். ஃபர்ஸ்ட் அறிக்கை ஞாபகம் இருக்கா? கட்சியை தொடங்க போறேன்னு சொன்ன அந்த அறிக்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 2 பேரையும் தானே திட்டினீங்க. அப்ப எப்படி நீ கூட்டணி வைக்க முடியும்? இதையெல்லாம் தாண்டி நான் மாற்று சக்தியா வளர்ந்து காட்டுறேன் தானே சார் நீங்க புது கட்சி ஆரம்பிக்கிறீங்க. இல்லாட்டி மோடியின் தலைமையேற்று இந்த நாட்டினுடைய வலிமையான ஒரே தலைவர் மோடி தான் நிரம்ப டெல்லியில போஸ்ட் கொடுத்துருப்பாரு. ஸ்டாலினை பார்த்து திமுக சேர்ந்திருக்கலாமே, இல்லாட்டி உங்க அண்ணன் சீமாட்ட போய் சேர்ந்திருக்கலாமே, என் தம்பின்னு அவர் வாரி அணைச்சிருப்பாரு. சேரலையே. இவங்க யாரும் சரியில்லைன்னு தானே நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சீங்க.